பைபிளில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் புரிந்து கொள்ள முடியாததாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். எரேமியா 31 அதிகாரம் 29வது வசனம். இதில் இந்த வசனத்தில் பிதாக்கள் திராட்சை கனியை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த இடத்துல எரேமியா சொல்லுவார். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். பிதாக்கள் அப்படிங்க யாரை சொல்றாரு அப்படின்னா ஆதாம் சொல்றார். பிள்ளைகள் அப்படின்னு சொல்றது யாரை சொல்றாருன்னா ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும். அப்போ பிதா என்ன சாப்பிட்டாரு? திராட்சைக்கனியை சாப்பிட்டாருன்னா அவருடைய கீழ்ப்படியாமையை அது குறிக்குது. இந்த திராட்சைக்கனி அப்படிங்கிறது அவர் சாப்பிட்ட தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சாப்பிட்டு மரணத்தை கொண்டு வந்த அந்த கனியை குறிக்குது. அது அப்போ அதனுடைய பிரதிபலன் அந்த பற்கள் கூசி போயினன்னு சொல்கிறது அவருடைய பிள்ளைகளாகி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்களுடைய பல்லு கூசி போச்சு அப்படின்னா, பல்லு கூசும்போது எல்லாருக்கும் முகம் இப்படி ஒரு மாதிரி இறுக்கமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லா மனுஷன் மேலேயும் கஷ்டம் விழுந்திருக்குது. எல்லாருமே இறுக்கமான ஒரு மனநிலைமையோட இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறார். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள் அவர் சொல்லும்போது 1000 வருட அரசாட்சியில் நடக்க போகிறத அடுத்த வரக்கூடிய வசனங்களில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு அப்புறம் வரக்கூடிய லைஃப்பில் யார் திராட்சைக்கனியை தின்றாங்களோ அவங்களுடைய பல்லு தான் கூசி போகும். அப்போது 1000 வருட அரசாட்சியில் ஒவ்வொரு மனுஷனும் உயிரோடு எழுப்பப்பட்டு திரும்ப அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிறிஸ்துக்குள்ளாக கொடுக்கப்படும் போது அந்த வாய்ப்பை நிராகரிச்சுட்டு யார் திரும்பவும் திராட்சைக்கனி என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய பாவமான வாழ்க்கையை திரும்ப யார் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பல்லு கூசி போகும். அதாவது அவங்க மரணத்துக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்த ஆதாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணார். அதில் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். இனி வரக்கூடிய 1000 வருடம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு டெஸ்ட்டில் ஒவ்வொரு மனுஷனும் இண்டிவிஜுவலாக தனக்கான லைஃபுக்கு அவன் தான் டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண போகிறான். ஸோ அதில் யாரெல்லாம் அந்த திராட்சைக்கனி எனக்கூடிய பாவத்தை விரும்பி செய்கிறாங்களோ அவங்களுடைய பற்கள் கூசி போகும். அதாவது அவங்க மரணத்துக்குள்ளே போயிடுவாங்க. அப்படின்னா இப்போ இருக்கிற கிறிஸ்டியானிட்டி எதுக்காக இருக்குது? இதில் நாம் என்ன கற்றுக்குறோம்? இதை நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம்.